தமிழரின் திருநாள் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. போகி பண்டிகை மார்கழி மாதம் கடைசி நாள் அன்று கொண்டாடுகிறோம். போகி பண்டிகை அன்று வீட்டில் இருக்கும் பழையவற்றை நீக்கி தீய எண்ணங்களை அகற்றி வீட்டில் வண்ணம் தீட்டி போகியை கொண்டாடுகிறோம். இரண்டாம் நாள் தைப்பொங்கலாகும். அன்று புதுப்பானையில் பொங்கலிட்டு வணங்குவர். தைப்பொங்கல் தை முதல் நாள் அன்று கொண்டாடப்படுகிறது. வீட்டில் உள்ளவர்கள் புத்தாடை அணிந்து வாசலில் வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி புதுப்பானையில் பால், பச்சரிசி, வெல்லம், நெய் சேர்த்து பொங்கலிட்டு பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிட்டு கொண்டாடுவோம். மூணாம் நாள் மாட்டுப் பொங்கல். மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து வணங்குவர். மாடுகள் விவசாயத்துக்கு உதவுவதால் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து பச்சரிசி பொங்கலிட்டு மாட்டுக்கு ஊட்டி தனது நன்றியை வெளிப்படுத்துவர். மேலும் மாட்டுப் பொங்கல் அன்று தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறும்.